மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்கு எங்கள் மீது கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி எங்களுக்கு ஜீவன் கொடுத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஏற்று எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நல்ல நித்திரை நின்று எழுப்பி இந்த காலையில் நம்மை கண்விழிக்க செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கேட்கிறோம். கேட்கிற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயோஜனப்படுகிறது என்பதை யோசித்து அதிலே நாம் எந்த அளவு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு காலை தியானமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலத்தை பெற்று நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய சத்திய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தன் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? நான் என் இருதயத்தை சுத்தமாக்கி விட்டேன். இனிமேல் என்னுடைய இருதயத்தில் எந்தவித பொல்லாப்போ கலக்கமோ எந்தவித மாமிச பலவீனங்களின் இச்சைகளோ என் உள்ளத்தில் இருதயத்தில் இருப்பது இல்லை. என்னுடைய சரீரம் முழுவதும் இனிமேல் துப்பரவாக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட சரீரமாக காணப்படுகிறது என்று இந்த லோகத்தில் சொல்லுகிறவன் யார்? அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. இதே வார்த்தையை 2 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலும் வாசிக்கலாம். பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. இந்த லோகத்தில் எல்லோருமே பாவம் செய்தவர்கள்தான். பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த லோகத்தில் யாரும் இல்லை, ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. வேதம் இப்படி சொல்லுகிறது. தன்னுடைய ஜீவித நாட்களில் அவன் மரிக்கும் வரை குற்றமில்லாமல் மரணத்தை சந்தித்தவர் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. குற்றமில்லாமல் மரித்தவன் யார்? யாரும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற மக்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் செய்தவர்கள்தான். அந்த குற்றத்திலிருந்து திருந்தியவர்கள், பாவத்திலிருந்து திருந்தியவர்கள்தான் நாம். பிறப்பிலேயே நான் என் சரீரத்தை பாவம் ஆண்டு கொள்ள விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஞானி இந்த லோகத்தில் ஒருவரும் இல்லை, ஆண்டவர் மட்டுமே. வேதாகமத்தில் இப்படி சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவு தியானிக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், நம்முடைய சரீரம் பாவம் செய்கிற அனுபவத்தை பெற்றதுதான். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் பாவம் செய்தது நிமித்தம்தான் இந்த சாவு நமக்கு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ரோமர் 6:23 நாம் வாசிக்கிறோம்.
இன்றைக்கு பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அங்கு 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நன்மையை மட்டுமே செய்தேன் என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த லோகத்தில் யார் உண்டு? யாரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். இந்த லோகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லையே, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்றுதான் சங்கீதக்காரர் 14வது சங்கீதத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவ சஞ்சாரத்தோடு வாழக்கூடிய லோகத்தில் பாவ சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாவம் நமக்கு சுட்டி காட்டப்படும் போது அந்த பாவத்திலிருந்து நாம் நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்மை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிப்போம் என்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள் இல்லை என்று சொல்லுகிறார். நமக்குள் பாவம் இல்லை என்று யாராவது சொன்னால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவராக காணப்படுகிறோம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்று 1 யோவான் 1:10 சொல்லுகிறது. 1 யோவான் 5:10 நாம் வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருப்பான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின் தொகுப்பை குறித்து நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். யோபு பக்தன் சொல்லுகிறார், அப்படி அல்ல என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தம் ஆக்கத்தக்கவன் யார் என்றான். யோபு 24:25. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்களில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம எப்படி பலப்படுத்துகிறது? மனித சஞ்சாரத்தில் வாழ்கிற நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வதற்கான பலன் நம்மிடத்தில் இருக்கிறதா? இங்கு வேதாகமத்தில் சங்கீதக்காரர் பாடும்போது 130வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? இந்த லோகத்தில் ஆண்டவர் அக்கிரமம் கேடு என்று நினைத்து பார்த்து அவர் இந்த லோகத்தை எண்ணினால் அவருடைய பார்வையில் இந்த லோகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? மேலும் அவர் சொல்லுகிறார் 103வது சங்கீதம் 10வது வசனத்திலே,
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கான பலன்களை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். இங்கு 37வது சங்கீதம் 25வது வசனம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள், தேவனோடு இருக்கின்ற அனுபவங்கள் நம்ம எப்படி பலப்படுத்துகிறது? இந்த பாவ சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். எதுவரை நாம் பரலோகம் செல்லவில்லையோ அதுவரை நம்முடைய சரீரம் பாவ சரீரம்தான். எந்த சரீரம் மரித்து அல்லது எந்த சரீரம் உயிரோடு மறுரூபமாக்கப்பட்டு தேவ சன்னிதானத்தில் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளோடு கூட சங்கமமாகிறதோ அந்த சரீரங்கள் மட்டும்தான் பாவமற்ற சரீரம். செய்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி, பாவம் செய்து பாவத்தை விட்டு திரும்பி மனம் திரும்புகிற ஒரு அறிக்கை. இன்றைக்கு நாம் எல்லோரும் அறிக்கை இடுகிறோம். பாவம் செய்தோம், அறிக்கை இடுகிறோம். ஆனால் மனம் திரும்புவதற்கான ஒரு பலனை நாம் பெறவில்லை என்று ஆண்டவர் நம் மீது மிகுந்த ஒரு துக்கத்தை வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நாம் காண வேண்டும் என்று விரும்பினால் நமக்குள் இருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்தால் அந்த இருளின் ஜீவிதத்திலிருந்து நாம் நம்மை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமையை நாம் தேவ சமூகத்தில் பெற்று, ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, நான் என் சரீரத்தை துப்புரவாக்கினேன், என் இருதயத்தை மாமிசமர சுத்தமாக்கினேன், கழுவினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இந்த உடன்பாட்டிற்கு நாம் நம்மை சீராக்கி கொள்ள வேண்டுமென்றால் பாவத்திற்கு ஏற்ற சரீரமாகி இந்த சரீரத்தை, சாவுக்கு ஏற்ற சரீரமாகி இந்த சரீரத்தை மீண்டும் பாவம் ஆளாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். வேதம் இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனிதன் யார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவில்லை என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் அவரை தன்னை காக்கிறான், அங்கு பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அங்கு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவனை அடிக்கும்படிக்கே தேவ கிரியை வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? தேவன் நமக்கு மிகுந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுக்குள்ளான வார்த்தை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பாவம் செய்யாத ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க நாம் ஒரு புதிய வாழ்க்கையை துவக்குவோமா? அப்படி விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு ஒரு புதிய வாழ்க்கையை துவக்குவதற்கு
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? பாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நல்ல நாமத்திற்கு சாட்சியாக இந்த லோகத்தின் பிரஜைகளிலிருந்து நாங்கள் மீட்டு எடுக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்திய வார்த்தைகளை சொன்னீர். நன்றி ஆண்டவரே. அதை கேட்டு நாங்கள் மனமடிந்தவர்களாகி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி இன்றைக்கும் நாங்கள் அந்த பாவம் செய்கிற அனுபவத்தை விட்டு ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் உதவி செய்யட்டும், வழி நடத்தட்டும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களையும் அவர் சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம். அந்த அனுகூலத்தை நாங்கள் பெற்று அந்த நல்ல பாதையில் நடக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் நல்லதொரு சத்திய வார்த்தைகளை கேட்டோம். இது நம்முடைய மனம் திரும்புதலுக்கு நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதை நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.